ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் நிறைய பேருக்கு பிடிக்காது, அந்த பொரியலாக சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும் பிடிக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட்லெட் பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை 1 கப் அளவு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இது கூடவே சின்ன சைஸ் இஞ்சியையும் 2 பல் பூண்டையும் பொடி பொடியாக இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பீட்ரூட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு பீட்ரூட் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்கணும். அதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரித்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மசிச்சு விடணும். இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது போல் ஒரு டம்ளர் வச்சு அதோட பின்புற சைடை யூஸ் பண்ணி இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நான் டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்மாஷர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக நம்ம மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இதை நல்லா ஆறி வந்துடட்டும். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்தில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கோட்டிங் கொடுக்குறதுக்கு மாவு தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது அவுட் கோட்டிங் கொடுக்குறதுக்காக பிரெட் தூள் நான் எடுத்திருக்கேன். பிரெட் தூள் சேர்க்குறதுனால ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி இது போல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் இது போல் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் துகள்லையும் இது போல் 2 சைடும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக கையை வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரெட் துகள்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் லைட்டாக இது போல் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது போல் மீதி இருக்க எல்லா மாவையும் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா மாவையும் இது போல் பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் ஒன்று மட்டும் ஹார்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா கட்லெட்டையும் பொரிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கட்லெட்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. கட்லெட்டை நம்ம ஒரு சைடாக தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால் ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா செவந்து வெந்து வந்ததுக்கப்புறம் இது போல் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது போல் எல்லா கட்லெட்டையும் பொரிச்சு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம கட்லெட்லாம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது கூட கெச்சப் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துடலாம். நான் ஹோம்மேட் கெச்சப் தான் எடுத்துருக்கேன். கெச்சப்போட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன்.
இப்போ நம்மளோட பீட்ரூட் கட்லெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.